ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. மோதலும் காதலும் அப்கமிங் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. எல்லாருமே பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்டியூமில் வந்து ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரோட சாரீ லுக்கும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி வேதாவோட அக்கா மாமா 2 பேருமே வந்திருக்காங்க. என்ன செலிப்ரேஷனாக இருக்கும்? ஒரு வேளை வேதாக்கு தாலி பிரித்து கோக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா? இல்லை நம்ம விக்ரம் வேதா அவங்களோட வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி ஏதாவது வரப்போகுதா அப்படின்றத பற்றி தெரியலை. ரொம்பவே அழகான காஸ்டியூமில் இருக்காங்க எல்லாரும். வேதா கூட ஒரு குட்டி பையன் வந்து உட்காந்துருக்காரு. இது யாரு? புதுசா ஒரு குட்டி பையன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து நம்ம விக்ரம் வேதாவோட பொண்ணு தன்வி இருக்காங்க இல்லையா? அவங்களோட ரியல் தம்பி இவரு. இவருமே சீரியல்ஸ்ல வந்து நடிச்சிட்டுருக்காரு. இவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்காரு போல இருக்கு. 2 பேரோட சேர்ந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கூட அப்கமிங் அகிலன் வந்து சீரியல்ல என்ட்ரி குடுக்குறாரோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு. அப்புறம் பார்த்தா 2 பேரும் பிரதர், சிஸ்டர். மேபி பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு ஷூட்டிங் அப்படின்னு நெனைக்கிறேன். ப்ரமோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்மளோட நந்தினி அண்ணி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு வேதாவ வந்து கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாரி காவேரி அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, வேதா கிட்டயும் மன்னிப்பு கேட்டு, ஃபைனலா வேதாவ வந்து கூட்டிட்டு போறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா வேதா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கூப்பிட வேண்டியவர் கூப்பிடலையே அப்படின்ட்டு. என் மாமியார் சொன்ன மாரி பொட்டு வச்சு நான் என் மனைவிய வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பொட்டு வச்சு கூட்டிட்டு போறாரு. விக்ரமோட மனசுலயும் இப்ப வேதா வந்தாச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரமோ நல்லா இருந்துச்சு. பாப்போம், வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன ஃபங்ஷன் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.